இரண்டு இனங்களும் ஒற்றுமையாக வாழுகின்றன. இவ்வாறான ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு வெளிநாட்டு அல்லது வெளி அஜெண்டாக்களோடு தொடர்புடைய இவ்வாறான நபர்களை அரசாங்கம் உடனடியாக இனங்காண வேண்டும், அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த சில நாட்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறிப்பாக கடந்த காலங்களில் ஆயுத போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்தி தமிழ் மக்களுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட சில நபர்களால் குறிப்பாக மட்டக்களப்பில் இயங்குகின்ற அந்த இந்த நாள் இடம்பெற்ற அந்த பத்திரிகா சந்திப்பில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் காணாது ஹிஸ்புல்லா அஸ்தர் அவர்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுக்களை ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருந்தார். மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களையும் இனங்களுக்கிடையிலான முரண்பாடுகளை மீண்டும் தோற்றுவிக்கக்கூடிய வகையான பல்வேறுபட்ட கருத்துக்களையும் அவர் அதன்போது தெரிவித்திருந்தார். இதனை நாங்கள் காத்தாங்குடி நகரசபையினுடைய ஆளும் கட்சியினுடைய உறுப்பினர் என்ற ரீதியில் முற்றாக வன்மையாக கண்டிப்பதோடு இதற்கு எதிராக இன்று நாங்கள் ஒரு கண்டன பிரேரணையை இன்று நகரசபையில் சமர்ப்பிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த யுத்த காலங்களில் எமது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்கள் தமிழ் மக்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள். மிக அண்மை காலமாக குறிப்பாக தற்போதைக்கின்ற அரசாங்கத்தில் தான் ஓரளவு நிம்மதியாக தற்போது இரண்டு இனங்களும் ஒற்றுமையாக வாழுகின்றன. இவ்வாறான ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு வெளிநாட்டு அல்லது வெளி அஜெண்டாக்களோடு தொடர்புடைய இவ்வாறான நபர்களை அரசாங்கம் உடனடியாக இனங்காண வேண்டும், அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று பேசு பொருளாக இருக்கின்ற இந்த வைத்தியசாலையினுடைய சிற்றூழியர்கள் விடயத்திலும் அரசாங்கம் சிறந்ததொரு தீர்வினை கொடுக்க வேண்டும். அதை வைத்துக்கொண்டு முகநூல்களிலும் சில யூடியூப் வாயிலாகவும் வெளிநாடுகளில் வசிக்கின்றவர்கள் ஒரு சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான மிக திட்டமிடப்பட்ட முறையில் கருத்துக்களையும் வன்மங்களையும் தெரிவிப்பதையும் தவிர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்வதோடு அவ்வாறான தவறுகள் பிழைகள் இருந்தால் உரிய தரப்பிடம் உரிய திணைக்களங்களிடம் முறைப்பாடு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஆயத்தமாக வேண்டுமே தவிர இவ்வாறு மீண்டும் இனங்களுக்கிடையிலான முரண்பாடுகளை தோற்றுவிக்கக்கூடாது என்பதையும் நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். சபையோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று 15வது அமர்வு நடைபெற்று முடிந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், நாட்டில் நகர சபை, பிரதேச சபை, மாநகர சபை அந்த மாதிரியான செயற்பாடுகளில் வந்து இப்போ பார்லிமெண்ட் எல்லாமே வந்து நேரடி அஞ்சல் நேரடியாக ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட தருணத்தில் இன்னும் 15 அமர்வு நடைபெற்று இன்னும் ஊடகங்களை நீங்கள் தடுத்து ஊடகங்களுடைய குரலை நீங்கள் நசுக்கிறதுக்கான பிரதான காரணம்? அவ்வாறான எந்த ஊடகங்களையும் நாங்கள் நசுக்குவதற்கான முடிவுகளையும் காத்தாங்குடி நகரசபை எடுக்கவில்லை. நகரசபை தவிசாளர் SHM அஸ்பர் அவர்கள் ஒவ்வொரு அந்த சபை அமர்வின் பின்பாறு ஊடகங்களுக்கு அதனுடைய நடவடிக்கையில் அன்றன்றே அவர் அவருடைய அந்த உதவியாளர்களாக அனுப்பி வைக்கின்றார். இதைத்தான் இவ்வாறு தான் நாங்கள் இப்போது கூட இன்று நடந்த நிகழ்வுகள் அவருடைய முகப்புத்தகத்திலும் குறிப்பாக எங்களுடைய அந்த யூசி பேஜிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நான் இப்போது பார்த்துட்டு வந்தேன். இல்லை, அதாவது ஒரு சில உறுப்பினருடைய சில வீடியோக்கள் முக்கியமான தீர்மானங்கள் வெளியாக ஏனைய உறுப்பினருடைய தகவல் வெளியாகுது. அதுக்கான பிரதான எல்லாம் சிறப்பாக நான் நினைக்கின்றேன். குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு காத்தாங்குடி நகரசபையினுடைய அந்த முகப்புத்தகத்தில் அல்லது அந்த உத்தியோகபூர்வ இணையதளத்தில் அதாவது மீட்டிங் மினிட்ஸாக பதிவேற்றம் செய்யப்படுவதை அது நேரடியாக தவிசாளருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் நீங்கள் அவரிடம் தான் கேட்க வேண்டும். நாங்கள் நிறைய ஆலோசனை சொல்லியிருக்கின்றோம். அதை நீங்கள் அவரிடம் தான் கேட்டு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அப்படி சொல்லவில்லை. நாங்கள் ஆலோசனை இன்றும் நாங்கள் கதைத்திருக்கின்றோம். இன்று நடக்கிற ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற அந்தந்த கூட்ட முடிவுகள் அன்றன்று உரிய மீடியாக்களுக்கு அனுப்பப்படுகின்றது. அவருடைய மீடியா அந்த குழுவினுடன் மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.